நமஸ்காரம். நான் இப்போ கம்பு ரொட்டியும் அதுக்கு சைட் டிஷ்ஷா பாம்பே சட்னியும் சொல்லி கொடுக்க போறேன். கம்பு சிறுதானிய வெரைட்டி. அதுக்கு இங்கிலீஷ்ல பேர்ல் மில்லட்னு பேரு, ஹிந்தில பாஜ்ரான்னு சொல்லுவா. பாஜ்ரா ரொட்டி ரொம்ப ஃபேமஸ் எல்லா இடத்துலயும். கம்புல நார்ச்சத்து அதிகம். அதை தவிர கார்போஹைட்ரேட், புரோட்டீன், மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகம். குளூட்டன் ஃப்ரீயும் இது. பாம்பே சட்னியை தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். இந்த சட்னிக்கு காய்கறிகள் தேவையில்லை. பாம்பே சட்னி ரொம்ப சுலபமா செய்யக்கூடியது. பட் இந்த மாதிரி தளதளன்னு கரெக்டான பக்குவத்துல செய்யணும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரை கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாம கரைச்சுட்டேன். வானலியில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு 1 டீஸ்பூன். கடுகு பொரியறது. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். சிகப்பு மிளகாய் 2. பருப்புகள் பொன்னிறமா ஆகணும், அது வரையும் வறுத்துக்கிறேன். சீரகம் 1 டீஸ்பூன். பெருங்காயம் அரை டீஸ்பூன். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயமா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சாஃப்டா வதங்கிட்டு இந்த அளவுக்கு போதும். மஞ்சள் தூள், தக்காளி 3 பொடியா கட் பண்ணி 1 கப் அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியை 1 நிமிஷம் வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிட்டு உப்பு தேவைக்கேற்ப 2 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். தண்ணீர் நல்லா கொதிக்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிடுத்து. கரைச்சி வச்ச கடலை மாவை சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ லோக்கு மீடியம்க்கு நடுவில் வச்சுட்டு இருக்கேன். ரெண்டு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். துருவியும் சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கின கொத்தமல்லி 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொதிச்சது போதும், அடுப்பை அணைச்சிடுறேன். அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கிறேன். சைட் டிஷ் நல்ல தொட்டுக்கிறதுக்கு கரெக்டான பதத்துல இருக்கு. பாம்பே சட்னி ரெடி ஆயிடுது. அடுத்து கம்பு ரொட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால 1 கப் தண்ணீர் வானலியில சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு கம்பு மாவு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருத்து. அடுப்பு தீ லோல வச்சுட்டு இருக்கேன். கம்பு மாவை சேர்த்துக்கிறேன். 15 செகண்ட் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி சைடெல்லாம் கொதிச்சு வரும். அடுப்பை அணைச்சிடுறேன். இந்த சமயத்துல நல்லா கிளறிக்கணும். கெட்டியான பதத்துக்கு வந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுறேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் கிளறி வச்ச மாவை ஒரு போர்ட்ல சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணீரை தொட்டுக்கிறேன். ரொம்ப ஆற விடக்கூடாது. கையால தொடுற சூடு பதத்துக்கு இருக்கு. இதுலதான் இருக்கு. அப்பதான் இந்த ரொட்டி ரொம்ப சாஃப்டா வரும்.
அதனால கண்டிப்பா ஒரு மினிமம் 5 நிமிஷம் நல்லா பிசியணும். 5-6 நிமிஷம் நல்லா பிசிஞ்சுட்டு இந்த மாதிரி சாஃப்டா வந்துடுது. இதை கட் பண்ணிக்கிறேன். ஏழு துண்டா கட் பண்ணிட்டு இருக்கேன். உருட்டினா இந்த மாதிரி சாஃப்டா வரணும். அதுலேருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், மீதியை மூடி வச்சிருக்கேன். ஒவ்வொரு உருண்டையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட் நல்லா தேய்ச்சி பிசியணும். ரெடி பண்ணிட்டேன். கம்பு மாவு எடுத்துட்டு இருக்கேன், நல்லா அதில் தோச்சிக்கிறேன். முதல்ல செய்யறவாள்லாம் இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து கையால் ரவுண்டாக தட்டி எடுத்துட்டா அதுக்கப்புறம் குழவியால் தேய்ச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கம்பு மாவு கோதுமை மாவு அளவுக்கு நைஸாக இருக்காது, அரிசி மாவு பதத்துக்கு தான் இருக்கும். அதனால் நல்லா தேய்ச்சி மாவை பிசியணும். அப்போதான் கம்பு ரொட்டி ரொம்ப சாஃப்டாக வரும். முதல்ல எடுறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு தான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ரவுண்ட் ஷேப்க்கு இந்த மாதிரி மூடியாலையும் கட் பண்ணிக்கலாம். சப்பாத்தியோட திக்னஸே இதுவும் இருக்கணும். அடுப்பு தீ மீடியம்ல இருக்கு. ஒன்று அடுப்புல இருக்கும் போது இன்னொன்று நம்ம இட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த உருண்டையை நல்லா தேய்ச்சி பிசிஞ்சுக்கிறேன். இட்டுன்ட்டேன். அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறேன். 3-4 நிமிஷமா எடுத்து மேலே பார்த்தா இந்த மாதிரி இந்த சமயம் திருப்பி விட்டுக்கிறேன். எவ்வளோ நல்லா ஒப்பி வருது. இந்த பக்கமும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். நான் நெய் போட்டு 2 பக்கமும் செய்துக்க போகிறேன். நெய் வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெய் தடவிட்டு ஒவ்வொரு பக்கமும் 1 நிமிஷம் குக் பண்ணிக்கிறேன். கம்பு ரொட்டி ரெடி ஆயிடுது. இதே மாதிரி மீதியும் செய்து எடுத்துக்கணும். கம்பு ரொட்டி செஞ்ச உடனே இந்த மாதிரி துணியில போட்டு மூடி தான் வைக்கணும். நைட் வரையும் ஆறினதுக்கு அப்புறமும் சாஃப்டாவே இருக்கும். நல்லா சாஃப்டா இருக்கு, உள்ளே லேயரா இருக்கு. கம்பு ரொட்டியும் பாம்பே சட்னியும் செஞ்சுட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் a lot.